மாந்தியும் புதனும் சேர்ந்தா தந்திர புத்தி, ஒருத்தனை காலி பண்ணனா காலி பண்ணுவாங்க. ஸோ இது ஸ்டாண்டர்டு இல்லை, ரொம்ப நாள் நிலைக்காதுன்றது தான் ஒரு விஷயம். ஒரு ஜாதகருக்கு ஸ்டாண்டர்டுனா சனி சம்பந்தப்பட்டாதான் ஸ்டாண்டர்டு, மாந்தி சம்பந்தப்பட்டாதான் ஸ்டாண்டர்டு. இப்போ ராகுலாம் சம்மந்தப்பட்டா அவங்களுக்கு கொஞ்ச நாள் தான், 6 வருஷம் 7 வருஷம் தான் அந்த லைஃப்பை வந்து கொண்டு போவோம். இப்போ ராகு கேது பார்த்தீங்கன்னா ஆன்டி வைஸ் வருது, மற்ற கிரகம்லாம் கிளாக் வைஸ் வருது. அவங்க எப்போ வந்து ராகு கொடுத்துட்டே போதா திருப்பி கேது வரும்போது மொத்தத்தையும் பிடிங்கிடும். 5 வருஷம் 6 வருஷம் நீங்க உங்க கையில காசு பணம் காரு பங்களா எல்லாம் இருக்கும். அடுத்தது கேது வரும்போது மொத்தத்தையும் உங்களை காலி பண்ணிட்டு போயிடுவாரு. மாந்தி சம்பந்தப்பட்டீங்கன்னா மொத்தத்தையும் தொடச்சின்னு வந்துடும்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்க உழைச்சி சம்பாதிச்சது, உங்க அம்மா சம்பாதிச்சது, உங்க அப்பா சம்பாதிச்சது எல்லாத்தையும் சேர்த்து சொரணின்னு போயிடும் சிபிஐ வந்து. இதெல்லாம் வந்து குறுக்கு வழியில போகக்கூடாது. மாந்தி இருக்கிற சம்பந்தப்பட்ட இடத்துல அந்த பாவக உறவும் சரி, அந்த ஜாதகருடைய அதை சார்ந்த விஷயம் சரி, நேர் வழியில போனா லைஃப் லாங்கு ஸ்டாண்டர்டா இருக்கும். சனி தான் ஸ்டாண்டர்டு. நீ என்ன சம்பாதிக்கிற அது உன்னை விட்டு போவே போகாது. ராகுலாம் சம்பாதிச்சா வந்த வேகத்துல வெளியே போயிடும். 6 வருஷம் 7 வருஷம் தான் எல்லாமே போயிடும். சில இதெல்லாம் உங்களுக்கு சில கிரகங்கள்லாம் சம்மந்தப்பட்டுச்சு, அந்த பாவகம் சம்மந்தப்பட்டுச்சுன்னா உள்ள போயிட்டு சில கிரகத்தினால உள்ள போனீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு வெளியே வருவீங்க. கேதெல்லாம் சம்மந்தப்பட்டீங்கன்னா நீங்க ஆயுள் கைதி தான்.